சட்டத்தை படி சொல்லு. நீங்க சொல்றீங்களே வல்லவனுக்கு புல்லு மாயிதான் இந்த துள்ளல் பாப்போம் என்ன எதையும் பாப்போங்க. நீங்க என்ன உட்காந்துருக்கீங்க நீங்க என்ன பண்ணீங்க? சொன்ன மாதிரி வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு கதை சொன்னீங்க. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னா பல இடத்துல பலவிதமான கதைகள் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு நேரத்துல ஜராசந்தனோட வந்து வீமன் சண்டை போடும் போது கூட ஜராசந்தனை வந்து வீமனால வந்து ஜெயிக்க முடியல. அப்ப என்ன பண்றேன்? திருப்பி கிழிச்சு போடுறேன். ஜராசந்தனும் திருப்பி ஒட்டிக்கிறேன். ஏன்னா 2 தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே நிறைய பேசியிருப்போம். அப்ப 2 தாய்க்கு பிறந்த பிள்ளை ஆதலாலே அவனை திருப்பி கிழிக்கும் போது திருப்பி ஒட்டிக்கிறேன். பக்கத்துல இருந்தாரு கிருஷ்ண பரமாத்மா. அவரும் ஒரு புள்ள பிச்சு எடுத்து 2ஆ கிழிச்சு கலவு மாதிரி போட்டு காமிச்சாரா. அவனை தலைகீழ போடுறா. தலைப்பக்கம் ஒரு பக்கம் இருக்குன்னா காலை தூக்கி இன்னொரு பக்கம் போட ஒட்டாது அப்படின்னாரு. அப்ப அங்கேயும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாக பயன்பட்டது. மகாபாரதத்துல நிறைய கதை இருக்கு இந்த மாதிரி. ஆனா நீங்க சொன்னீங்களே விஷயம் ராமாயணத்துல அன்றைக்கு சீதையினுடைய அந்த கொங்கையை கொத்தும் போது ஏற்பட்ட ஒரு கதை. இப்ப அதே ராமாயணத்துல எடுத்துங்க. ராமர் எத்தனை ஆண்டுகள் வனவாசம் போனார்? 14 ஆண்டுகள். ஏன் 14 வருஷம் போனார்? 17 வருஷம் போயிருக்கலாம்ல. ஏன் பாண்டவர்கள் மாதிரி 12 வருடம் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞான வாசம் போனாங்கல்ல? அங்க 12 வருஷம். ராமர் 14 ஆண்டுகள் போனோம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? கைகை வேற மாதிரி தரங்கிட்டு இருக்கலாமே. ஏன் 14 ஆண்டுகள் அப்படின்றத குறிப்பிட்டு கேட்டால என்ன? ஒரு கதை இருக்கும். நான் ஒரு 21 வருஷம் இருக்கேன், ஒரு 24 வருஷம் இருக்கேன். ஏன் 14 ஆண்டுகள் மட்டும் ராமன் வந்து வனவாசம் போகணும் அப்படின்னு கேட்டாலே? சரிமா இருந்தாலும் உங்ககிட்ட என்ன விவரம் கேட்கப்பட ஏன் நான் வாசிக்க முடியாது. முதல்ல கேட்டீங்க பாரு சொல்லுங்க. 14 அப்படி இருக்குது. சாமி 14 அதான் சுதார் பிரிக்காருன்னு பார்த்தேன். அதெல்லாம் எல்லாரும் நல்லா இல்ல ஒரு பொருளை வந்து ஒருத்தக்கிட்ட காசு கொடுக்குறோம். பணத்துல செலவழிச்சு விட்டாலும் அது செலவுல போயிடும். எதிர்பார்க்கணும் சொல்றோம். 14 ஆண்டுகள் ஏன் கவலைப்படனா? காட்டுக்கு போனேன். காட்டுக்கு 14 ஆண்டு காட்டுக்கு ராமன் போகும் வரம் கேட்டது கையை. அதான் மங்கையவள் கைகையை சொற்கேட்டு மன்னர் புகழ் சாஸ்திரத்தில் மரணப்படார். 14 ஆண்டுகள் போது என்ன கேட்டா என்ன காரணம்னா, ஒரு மனுஷன் அந்த காலத்தில் கொலை பண்ணிட்டா 8 வருஷம் தண்டனை தெரியுமா? ஜென்ம தண்டனை. 14 ஆண்டுகள் 14 வருஷம் 14 ஆண்டுகள் ஒருத்த சிறைச்சாலையில கடிச்சு வந்தானா வெளியே வந்தா திருப்பி மறுஜென்மம் கிடைக்க ஆதி காலத்துல இருந்து. என்ன விஷயம் அப்படின்னா, வேட்டைக்கு போறேன். வேட்டைக்கு போகிற போது அங்க ஒரு அண்ணன சிறுவன் சிரமணன். அவங்க அப்பா பேர் சலபோஜன், அவங்க அம்மா பேரு சலபோஜனி. 2 பேருக்கு வயதானவர்கள், நேத்திரம் தெரியாது. இவர்கள் காவடியாக கட்டிக்கொண்டு தாயும் திரைப்படையும் தூக்கி செல்வார். அன்று ஒரு நாள் ஒரு மரத்தடியில இருவரையும் அமர வைத்து விட்டு தண்ணி தாகம் தான். 2 பேர் மகேஷ் சுப்பிரமணியம் என்ன பண்றான்? சொரக்குடுக்கை எடுத்துக்கொண்டு குளத்துக்குள்ள போய் தண்ணி போக்குறேன். சொரக்குடுக்கையில தண்ணி கிழமை எப்படி சத்தம் கேட்கும்? சத்தம் கேட்கல. இந்த நேரம் பார்த்து தாசரத்தை கேட்டு போறேன். தூரமா இருக்கேன். ஆகா, பெரிய மதம் உண்ட யாரை ஒன்று தண்ணி வந்து அதை போடுவோம்னு சத்தம் வந்த திசையை நோக்கி சத்த வேதிகை என்று அம்மா. அந்த அம்மாக்கு விட்டாது தண்ணி போக்குற மாதிரி அந்த சிரவணம் அவன் குறுக்கப்பட்டு அவன் இறக்கும் தருவாயில் கிடக்கிறான். கத்திரி அம்மா அப்பாடி கத்துறேன். அசல் இல்லடாது மிருகமே வைத்து அம்மா விட்டா ஐயன் கொடுக்க ஓடியார தூக்குற ஒரு தம்பி என்ன பண்ண தண்ணி மூத்துக்கிட்டு தம்பி எங்கே பட்டுப்பட்டது தாகிடப்படி கண்பால் வழியாகோ அந்த மரத்தை அமர்த்துக்கிறாங்க. கொண்டு போய் கூத்துரு கட்டி இறந்து போறேன். காத்தவர்களும் அம்மையும் தூக்கிக்கிட்டு சுமர கொடுத்த நீரை எடுத்துக்கிட்டு அவன் தாடி வச்சுக்கிட்டு வர்றேன். இடந்து வர சத்தத்தை கேட்டு யார பாடி அவங்க ஞானத்தை கேட்கலாங்க. என் மகன் வந்தது சொல்றேன். மிருகம் என்ற இடத்தை காலத்துக்கிட்டு அவங்க மகன் இறந்து விட்டா மன்னித்திருக்காங்க. என்ன சொல்றேன்?
ஏய் தசரதா, என் மகனை பிரிந்து கொண்டு விட்டா என் மகனை பிரிந்து நாங்கள் உயிர் வாழ மாட்டோம். என் மகனை பிரிந்து நாங்கள் இருவேறு உயிர் வாழ மாட்டோம். அதுபோல நீ உன்னுடைய மகன் பிரிவால் இறக்க கடவாய். சாபம் கொடுக்கிற உன்னுடைய மகன் பிரிவால் இறக்க கடவாய் அப்படின்னா சாபத்தை வாங்கிட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடியே குழந்தை பிறகு அங்க அரண்மனையில் ராமனும் தசரதனும் ஒன்னா இருந்தா உன்னுடைய மகன் பிரிவால் இறக்க கடவாய் அப்படின்னா இங்க யார் முதல் செத்துருக்கா? அந்த சிறுவன். அது சாபம் என்ன? மகன் பிரிவால் ஏற்பட்டீங்கன்னா ராமனாக பெற்றவன் அங்கே சாகணும். ராமன் இங்க இறக்கிறது அதுதான் விதி. உனக்கு கொடுத்த சாபம். இந்த விதியை கைகேயி மதியால் பார்த்துக்கின்றார். பிரிவு என்பதை உயிரால் பிரிக்காமல் உடலால் பிரிக்கின்றார். ராமனும் தசரதன் இருந்திருந்தா சாம முனிவர் கொடுத்து சாப்பிட்டு மக்களை இழக்கணும். ஆகவே பிரிவு என்பதை உயிரால் பிரிக்காமல் கையதி செல்வம் என்பது 14 ஆண்டுகள் இது வரி ஜென்ம எடுத்தாத்தே வாழப்படி கூட ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும். என் மகள் பரதன் ஆடாளர்கள் பரத்தை இதுக்காக கேட்கிறார். ராமன் மீது அதிகமாக பிரியம் உள்ளவன். ஆகவே தான் வளர்த்த மகன் இறக்கக்கூடாது, ராமன் இறக்கக்கூடாது. உயிரை பிரிக்காமல் உடலை பிரித்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு போய் வனவாசம் போயிட்டு வந்தா அந்த ஜென்மம் முடிஞ்சிருக்கு. ராமன் மீண்டும் வந்தது தொடர் ஜென்மம். 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு போய் விஷயம். நான் என்ன கேட்கிறேன்னா 14 என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை குறிக்கும். அதனாலதான் தண்டனை கூட அப்படி கொடுக்குறாங்க. மாத காலத்தில் 14 ஜென்மம் 14 வருஷம். அப்ப அந்த ஒரு ஜென்மத்தை முடித்து அந்த முனிவருடைய சாபத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக மீண்டும் ராமனுக்கு உயிர் பெற வேண்டும் என்பதற்காக 14 வருஷம். இப்ப வந்து அரசாங்கம் 12 வருஷம் ஆக்கியிருக்காங்க நம்ம அரசாங்கம். ஆனா உண்மை 14 ஆண்டுகள். சரி இருக்கட்டுமா? தெளிவான பேச்சு, அருமையான பேச்சு. உன் பேச்சை ரசிச்சு இல்லைங்க. ஆனா தேன் மாதிரி இருக்கு பேச்சு. அது மட்டும் இல்ல, மழை குடிக்கிற மாதிரி தேன்மலை குடிக்கிற மாதிரி பேசுமா? தேன்மலை எங்க புரிஞ்சிருக்கு? நான் கேட்கிறேன். தேன்மலை புரிஞ்சிருக்கா? அது எப்படி ஆலங்கட்டி கூட மழை பெய்யுங்க. தேன்மலை புரிஞ்சிருக்கா இல்லையா? ஏன்மலை எல்லாம் முடியாது. புரிஞ்சிருக்கு தெய்வம் இல்ல, பூலோகத்திலயா? ஒரு இடத்துல வந்திருக்கு. பூலோகத்துல இந்த லோகத்துல சுருக்கம் நம்ம வகையிலேயே ஒரு இடத்துல தேன்மலை பொழிந்திருக்கு. அது எந்த இடம்? யாருக்காக தேன்மலை படி வச்சிருக்காங்க? தெய்வலோகத்துல நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க வந்து பூலோகத்துல அதுவும் நம்ம பகுதியில தேன்மலை பொழிஞ்சிருக்குமா? ஒரு காலத்துல பேசிருக்கு. பாண்டவர்கள் எத்தனை பேரு? சொல்லுவாங்கல்ல. யாரு கேட்டாரு? அவர் கேட்டா நான் தான் பதில் சொல்லணும். சித்த கேட்டாரு. என்ன சொன்ன? பொம்பளை இவர் அண்ணன் சொன்னார் 14 இப்ப சொல்றது இல்ல. தேன்மலை சொல்றதா? அவர் வேற பேச்சுல இருக்காரு. பாருங்க, கவனிக்கலாம். அடுத்து என்ன கேட்டேன்? தேன்மலை மாதிரி பேச்சு இருக்கு. பூலோகத்துல தேன்மலை. பூலோகத்துல தேன்மலை எங்க படுத்திருக்கு? இருக்குன்னா பஞ்சமாண்டவர்கள் இருக்கிறாங்க. 5 பேர் பஞ்சம்னாலே 5 பேர் பஞ்சம். சரி, பெத்தவ யாரு? குந்தி. மூத்தவ யாரு? கர்ணன். மொத்த எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைகள். இத்தனை பிண்டங்கள், இத்தனை பிள்ளைங்க உனக்கு பிறக்கணும் யாரு வர கொடுத்தாரு? துர்வாசப்படி வந்து 5 பிண்டை கொடுத்து 5 குழந்தை கொடுத்தாரு. 5 பிண்டங்கள் கொடுத்து 5 குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன போது எப்படி சூரிய பகவானுக்கு கர்ணே, யமதர்மனுக்கு கர்ணே, வாயுக்கு வீமே, இந்திரனுக்கு அர்ஜுனே, நகுலே, எப்படி 6 குழந்தை கேட்கல? எப்படி தேன்மலை 6 பிள்ளை? கேள்வி கேட்ட பதில் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு எடுத்து வச்சிருக்கேன். ஏன் நான் கேட்டது நீங்க சொன்னா என்ன? நான் கடைக்கு அவருக்கும் வரிசையில் நிக்கிற மாதிரி 2 பேர். நான் தான் முன்னாடி வந்து நீங்க பின்னாடி வந்து இந்த இடம் அப்படித்தான். இந்த இடம் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஒரு விட்டு கொடுத்து அந்த அமைப்புல இருந்தீங்கன்னா ஒரு மரியாதை. விட்டு கொடுத்தா நாடகம் கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்தா சுட்டு கொடுக்க மாட்டாங்க.
இல்ல விட்டு கொடுத்தா சுத்து கிடைக்க பொன்மொழி கழிப்படைக்கல விட்டு கொடுக்கறதே கெட்டு போறதுல கெட்டு போறது விட்டு கொடுக்கறது சொல்லாமே கண்டுபிடிச்சேன். ஆமா ஆமா சொல்லாம எடுத்துக்காங்க. நாங்க முதல்ல வேலையை செய்யணும்ல சொல்லாம எடுத்துக்காங்க. சொல்லுங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா பேசுறதுக்கு அவையார் கூட சொன்னாங்க. ஏற்பது நிகழ்ச்சின்னா ஏற்பது சொல்றது நல்லா இருக்கு. பிச்சை எடுக்கிறது கேவலம். பிச்சை எடுக்கிறாரு அவையார் சொன்னாங்க. அடுத்தவர் கேட்பாரு. ஆமா ஐயம் விட்டு மூணு பிச்சை போட்டு சாப்பிடு. ஏன் அறம் செய்ய பிச்சை எடுக்கிறது ஆளு இல்லையா பிச்சை எடுத்து போடுறது. அறம்னா என்ன தர்மம் செய்ய விரும்புனா அதே அவை தானே சொல்லிருக்காங்க. ஆமா அப்ப தர்மம் செய்ய விரும்புனா கொடுக்கும் போது அப்புறம் வாங்குறவன் இருக்கவே கூடாதுன்னா அப்படி இருக்கிற ஏற்பது நிகழ்ச்சின்னா சொல்லுக்கு கேட்க நல்லா இருக்கும். சொல்ல நல்லா இருக்கும். அது சில விஷயம் அப்படிலாம் ஒத்துக்கலாம். ஆனா நமக்குன்னு அந்த அனுபவசாமி இடம்பெறுவது பாதிக்காங்க. சோதிக்காங்க. தேன்மழை என்ன இப்படி பிடிவாதமா பேசிட்டு இருக்காரு. ஏமானி அதெல்லாம் என்ன கேட்க மாட்டேங்க. பாவம் தேன்மலை பொழியுது தயிர் மலை பொழியுதுன்னு சொல்லி இருக்கிறாரு. பூலோகத்திலே தேன்மலை பொழிந்தது. அது நம்ம பகுதியிலே பொழிந்தது. எங்க அப்படின்னா தன்னஞ்செயன் என்று சொல்லக்கூடிய ஒரு வணிக குலத்தை சேர்ந்தவர் நிறைய கடம்ப மரமா இருக்கு. அந்த கடம்பவன பகுதியிலே இப்படி வர்றாரு. அப்படி கடம்பவன பகுதியிலே வரும்போது இரவு நேரத்துல தங்கக்கூடிய ஒரு தருணம் வேற சூழ்நிலை இல்லை. அன்னைக்கு அங்கனே அவர் தங்குறாரு. தங்கும் போது திங்கட்கிழமை சோமவாரம் பார்த்தா தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒரு சுயம்பு சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யக்கூடிய காட்சியை நேரடியாக ஒளிஞ்சு பார்க்கிறார். ஏன்னா அது இத்தனை தேவர்களும் இத்தனை தெய்வங்களும் இந்த சிவலிங்கத்தை அப்படி கும்பிடுறாங்களே அப்படின்ற காட்சியை கண்டு அந்த கண்ட காட்சி அவருடைய கண்ணை விட்டு அகலாம என்ன பண்றாரு, நேரம் அன்னைக்கு மதுரை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்மன்றத்திலே இந்த விஷயத்தை போய் சொல்றாரு. பாண்டியம்னா இந்த மாதிரி என் வணிக விஷயமா நேற்று கடம்பவன பக்கம் போயிருந்தேன். நிறைய கடம்ப மரமா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரே ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவலிங்கத்திற்கு தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து பூஜை செஞ்சாங்க. அந்த காட்சியை நான் பார்த்தேன். அப்படியோட இவர் அந்த பகுதியில வேட்டைக்கு வரும்போது அப்படி பாக்குறாரு. இந்த இடத்துல தானே தனஞ்செயன் சொன்னாரு. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இது உண்மைதானா அப்படின்னு அவர் நம்பணும் இல்லையா. அதனால ஒரு புலியினுடைய மடுவிலே ஒரு மான் பால் குடிச்சுச்சான். புலிக்கு மானுக்கு ஆகுமா ஆகாது. ஆனா ஆகாத ரெண்டு ஜீவன் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அங்க அன்பு இருக்குன்னு அர்த்தம். அன்பு எங்கே இருக்குமோ அங்கே சிவம் இருக்கும். அதனால அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்தை அப்பதான் அவர் பூஜிதம் பண்றாரு. அந்த சுயம்பலிங்கத்தை காண்கிறார். முதல்ல அடிக்கல் நாட்டி கோவிலை எழுப்புகிறான் குலசேகர பாண்டிய மன்னன். அந்த கடம்ப மரத்தை பூரா அழிச்சாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம மதுரை. அப்ப அந்த கடம்ப மரத்தை பூரா அழித்து அந்த கோவிலை எழுப்பும் போது உலகத்துல எல்லா ஊர்களையும் எல்லா சோழ நாடோ சேர நாடோ அது எந்த நாடா இருந்தாலும் அத்தனை இடத்துல தெய்வங்கள் வந்து காட்சி கொடுத்துருக்கும், கோயில் கொண்டிருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா தெய்வங்களே ஆண்ட பூமி எந்த பூமி அப்படின்னா அது நம்ம மதுரை பாண்டிய நாடுதான். மீனாட்சி என்ற பார்வதி அம்மா இருக்காங்க, சொக்கர் என்ற சிவன் ஆண்டு இருக்காரு. இவங்களுக்கு பிறந்த உக்கிரபாண்டியன் என்ற முருகப்பெருமானும் ஆண்ட பெருமை எந்த ஊரை சேரும் அப்படின்னா பல பெருமைகள், பல லட்சக்கணக்கான பெருமைகள் நம்முடைய மதுரைக்கு இருந்தாலும் அதுல பெரிய ஒரு பெருமை என்ன பெருமை அப்படின்னா தெய்வங்கள் ஆண்ட ஊர் எந்த ஊரு அப்படின்னா அது நம்ம மதுரை. அது மட்டும் கிடையாது. ஒரு ஊர் எப்படி இருக்கணும், ஒரு நகரம் எப்படி இருக்கணும், ஒரு தெருவு எப்படி இருக்கணும் அப்படின்னு இறைவனே வடிவமைத்து கொடுத்த பெருமை எந்த ஊரை சேரும் அப்படின்னா சிவனே வடிவமைத்து கொடுத்த நகரம் எந்த நகரம் அப்படின்னா அதுவும் மதுரைதான். அப்படி நகரமைத்து அந்த தாமரை இதழ்கள் போன்று இந்த நகரம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வடிவமைத்து கொடுக்கிறார் சிவபெருமான். கோவிலை கட்டுறாங்க. கும்பாபிஷேகம் இருக்கும் போது அன்றைக்கு என்ன ஆச்சா மதுரையிலே தேன்மலை பொழிந்ததா. தேனுக்கு மதுரம் அப்படின்ற பேர் இருக்கு. அதனால தேன்மலை பொழிந்ததாலே அதற்கு மதுரா என்று பெயர் வச்சாங்க. முதல்ல மதுரான்னு கிருஷ்ணன் பிறந்த ஊரு ஆந்திராவுக்கு பக்கத்துல வடநாட்டுல ஒரு ஊர் இருக்கு இல்லையா மதுரான்னு. அதனாலதான் மதுரா அப்படின்றது இருக்கு. இது பலவிதமான குழப்பம் வருது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தாலே மீண்டும் இந்த ஊருக்கு மதுரா என்ற பெயரை மாற்றி மதுரை அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இதெல்லாம் தேன்மலை பொழிந்தது எங்க அந்த அப்படின்னா அது நம்ம மதுரையிலே தேன்மலை பொழிந்தது. ஆண்டு தேன்மலை பொழிந்ததோ இல்லை என்று முடிஞ்சிருச்சு மூலமாக திருவிளையாடல் புராணம். அருமையான வணக்கமாக ஏற்கனவே. சரி மதுரை என்றாலே ஒரு சிறப்பு உண்டு. மதுரை என்று மூன்று எழுத்து நகரம் அது. இதில் முன்னொரு நகரத்தின் பெயரா முன்னொரு நகரத்தின் பெயரா முதல் எழுத்தும் நடுவெழுத்தும் முதல் எழுத்தும் கடையெழுத்தும் சேர்ந்தால் நாளைக்கு மறைபொருளாகும். நாளைக்கு மறுபொருளாகும். அதுபோல முதல் எழுத்தும் நடுவெழுத்தும் சேர்ந்தால் பண்டுகள் கருப்பொருளாகும். நடுவெழுத்தும் கடையெழுத்தும் சேர்த்தால் மன்னவர்களுக்கு மாற்றுகிறாங்க. இதை பிரிச்சு பார்த்தோம்னா முதல் எழுத்தும்
கடைகளுக்கு சேர்த்தால் மதுரையில் மறை அறை என்பது மாணிக்க பிரபஞ்சம். முதல் எழுத்தும் நடுவெழுத்து சேர்த்தால் மது பண்டுகள் ஒன்றும் கருப்பொருளாக நடுவெழுத்தும் கடைசி எழுத்தில் சேர்த்தால் அந்த துறை துறை என்பது மொட்டை எடுப்பவர்கள் கோவிலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மொட்டை எடுப்பவர்கள் எடுக்கும்படி விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு வாசகத்தை வச்சிருக்கேன். என்ன பண்ணீங்க சொன்ன மாதிரி மறை மது துறை என்ற 3 பேரை மாத்தி சொல்லலாமா, 3 பொருள் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு மதுரைக்கு மையம் எது அப்படின்னா மதுரை அப்படின்னு எழுதுனா மையம் எது அப்படின்னா தூ அப்படின்னு சொல்லலாம். ஆனா மதுரையில மையம் எது அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய இன்மையில் நன்மை தருவார் கோவில். அதுதான் ஆதி காலத்திலே மையமாக மத்திய பகுதி எது அப்படின்னா மதுரையிலே இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு பேரு மத்தியபுரி அம்மன், நடுவூர் நாயகி அப்படின்னு பேர் உண்டு. ஆதி காலத்துல பாண்டியர்களுடைய காலத்துல அந்த இடத்துக்கு பேரே நடுவூர் அப்படின்றத பேரே இருந்ததா. சிவபெருமானுக்கு உருவத்தோடு உள்ள கோயில் இரண்டு ஒரு கேள்வி கேட்டவா. பாண்டவர் 5 பேர், அதாவது தர்மன், பீமன், அர்ஜுனன், நர்மன், சகாதேவன், மூத்தமைக்காரனே. என்ன அவர் இடத்துக்கு வர்றாரு, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கோவில் விசேஷம் பண்ணி. துர்வாச முடிவராகப்பட்டவர், துர்வாச முடிவாகப்பட்டவர், இளமகதியில் குந்தி தேவியாகப்பட்டவள் அறிவுரை செய்ததால ஒரு 5 புளிய கொடுத்தாருக்கு பெண்ணை கொடுத்து, பெண்ணே உனக்கு பிற்காலத்தில் கடவுள் மூலமாக குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு அளிக்காது. 5 பெண்ணை வச்சுக்க. எந்த இறைவன் நீ பெறுகின்றாயோ அந்த இறைவன் அனுக்கிரகத்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றார். குந்தி வயது அறியாத வயது திருவிழா முனிவர் போயிட்டாரு. முனிவர் கொடுத்த வர பழிக்குமா பழிக்காமோ சதையை பிடி வெளியே வர்றா. ஒரு பிண்டத்தை எடுத்துக்கொண்டு சூரிய உதிக்கிறார். அப்பொழுது சூரியனை நினைத்தால் சூரியனை அனுக்கிரகத்தால சூரியனுக்கும் குந்திக்கும் கர்ணனாகப்பட்டு பிறக்கிறார். அது ஒரு பிண்டம் வச்சு 4 இருக்கு. அடுத்து பாண்டு மன்னன் வருத்த பிறகு பாண்டு மன்னனுக்கு ஒரு சாபம். அவனும் அவன் மனைவி கூடினால் மண்டபடிக்கு இறந்து போயிருவேன். இந்த பரிசு கொடுத்த சாபம் அது அப்படியே இருக்கட்டும். ஆக பாண்டு மன்னனுக்கு வாரிசு வேண்டும், குழந்தை வேண்டும். அவன் மன்னாடி கூட கொடுக்க முடியாது. குழந்தை எப்படி பிறக்கும் அப்படிங்கிறது குந்தி சொன்னா துர்வாச முனிவரால் கொடுக்கப்பட்ட பிண்டங்கள் 4 இருக்கின்றன. அதை வச்சு மக்களை பத்திக்கிறோம்னா சரிதான். ஒரு பிண்டத்தை எடுத்தா முதலாக யமதர்மன் எடுத்தா யமதர்மனுக்கு குந்திக்கு அடிக்கடித்தால் தர்மன் பிறக்கிறார். 2 போச்சு, மிச்சம் 3 இருக்கு. அடுத்ததாக ராகி பகவான் அடிக்கிறால் ராகி பகவானுக்கு பீமன் பிறக்கிறார். அடுத்ததாக இந்திரன் நடக்கிறார். இந்திரன் வர்ற அது பிறக்கிற ஒரு பிண்டத்தை ஒரு பிண்டத்துல நகரம் சகாதேவனும் குந்திக்கு பிறக்கல. பாண்டு மன்னனுக்கு 2 பதவிகள். குந்தி தேவி ஒருத்தி, மாத்திரா தேவி ஒருத்தி. நம்மடா பெண்கள் வட்டி சோத்த பங்கு கொடுப்பாங்க, வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க. சரி நமக்கு இளைவ ஒருத்தி இருக்கா, ஒரு குண்டத்தை நீ வச்சுக்க, நீ ஒரு பிள்ளை பத்தி கேட்கிறா. என்ன பண்ணா அக்காவுக்கு 3 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை பேர யோசிச்சு அந்த பிண்டத்தை 2 பிச்சு யோசனை பண்ணி அஸ்வினி தேவர்கள் நினைத்தார். அஸ்வினி தேவர்கள் 2 குழந்தைகள். ஆகவே நகுலனும் சகாதேவனும் அந்த ஒரு பிண்டத்தின் மூலமாக பிறக்கிறார். 5 பிண்டத்தில் 6 குழந்தை பிறந்தகம். இப்படி என்னடா இப்ப நாடு எது? நாடு கொண்டை நாடு. ஊர் எது? சித்தூர். நிலம் குறிஞ்சி நிலம். என்ன குறிஞ்சி? என்ன குறிஞ்சினா என்ன குறிஞ்சி? மலையோட குறிஞ்சி. இந்த இடம் குறிஞ்சி நிலம். நிலம் அதான் குறிஞ்சி நிலம். இல்ல அது என்ன நிலம்? இருக்கிறது புஞ்சை நிலம். சரிமா? நீங்க என்ன பண்றீங்க? காவல் பாக்குறேன். அப்பா பேரு நம்பி. அம்மா பேரு நங்கீர்மோகன். உங்க பேரு பள்ளி. செய்வது காவல். கடவுள் புகழ். பிடித்திருப்பது கவன். பேசும் மொழி தமிழ். இனம் வேடு வரணும். வேடுவின விளக்கப்படி திணைக்காவல் வந்திருக்கிறேன். ஆமா. திணைக்காவல் நீ காக்கணும். திணைக்காவல் யார் காக்கணும்? யாரு வரணும்? எந்த பெண் காக்கணும்? கன்னி பருவப்படைந்த பெண் காவல் வரும். ஆண்களாகத்தான் உங்களுக்கு பரிசுக்கணும். பெண்கள் திணைக்காவல் என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? கருந்தனைகளுக்கு செந்தனை முருகனுக்கு. முருகனுக்கு திணைத்தனை சம்பந்தம்
முருகனுக்கு தினைக்கு என்ன சம்பந்தம்? திணை என்பது குளிர்ச்சி. முருகன் வந்து வெப்பத்தில் இருந்து பிறந்தவர். அப்ப குளிர்ச்சியான பொருளை இறைவனுக்கு படைக்கும் போது அவருடைய மனம் குளிர்ந்து எங்களுக்கு அருள் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. முருகனுக்கு உண்டான வெப்பத்தை தணிப்பதற்கு உன் காவல் பயன்படுது, பூர்த்தி ஆகுது. ஆமா சந்தோஷப்படுமா? சரிங்க சார். அவனுக்கு அப்படியா? ஆமா கல்யாணம் ஆயிடுச்சா? தாத்தா கல்யாணம் ஆயிடுச்சா? எதையுமே சாமி, நீங்க நாரத மகாமுனிவரும் முக்காலம் உணர்ந்தவரும் ஒரு பெண்ணை பார்த்தா தெரியாதா? தெரியாது, திருமணம் ஆகல, கண்டுபிடிக்க முடியாது. அதாவது கடலால் கொண்ட புரிந்தவர்கள் பெண்ணின் மனதா எங்கள் மனிதனால் காண முடியாது. சரி. அது எப்படி அதை போய் பாக்குறது? ஏன் நீங்க ஒரு காலத்துல பொம்பளையா இருந்தது, நான் பொம்பளையோட மனசு பொம்பளைக்கு தெரியும்னு சொல்லுவாங்களே. சரிமா? இப்படா திருமணம் ஆகல, இல்ல சார், நான் வறண்ட இடத்துக்கு தேவை. வருங்காலத்துக்கு தண்ணி வேணும், இருந்த வீட்டுக்கு வெளிச்சம், கண்களுக்கு ஒளி, கண்ணை பாதுகாப்பதற்கு இமை வேணும், கன்னி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். என்னோட பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? அன்னை தம்பி அப்பா சொந்த பந்தம்னு கொள்ள சனம் கிடக்கு. அதன் பிறகு அதுக்கப்புறம் யாரு வேணும்? நான் வெற்றி படத்துக்கு பூ கட்ட முடியாது. சரி, சாப்பிட பார்த்திருக்கேன், வெற்றி படத்துக்கு பூ கட்ட முடியாது. பாதுகாப்பு அது வெடிச்சிடும். வெடிச்சிடும். ஆமா, அதுபோல கல்யாணம் ஆகாமல் இருந்தா உனக்கு அந்த எண்ணங்கள் வரும். ஊர்ல கூட 4 பிள்ளை படிக்கிறாங்க, அப்பா இப்படி வச்சு விட்டாலும் எண்ணங்கள் வரும். சரி. இந்த எண்ணங்கள் வருவதற்கு முன்னே நல்லபடியாக வாழ்ந்து மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ள தெரியுமா? மகாமுனிவர் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு தானே கேள்விப்பட்டேன். இப்படி மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வேலை வேற பாருங்க. அந்த தொழில் எடுபடல. சரி, இப்ப இந்த தொழில் நல்லா இருக்கு, வருமானம். எப்படி மாப்பிள்ள தெரியுமா? சொல்லுங்க சார். தகிட்ட தகுமி தந்தானே கந்தன் கடம்பன் ஓராறுகள் ஈராறு சண்முகன் சடாச்சரன் திருக்காப்பிரிப்பன் திருத்தணிகளாளன் செந்தில் குமரன் முருகனை மாப்பிள்ளை இருப்பான். ஏன் சார் நீங்க வேற? நான் கூட நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, இப்ப கல்யாணம் பண்ணி எதுக்குமா வைப்பீங்க.
எனக்கு வேணாம்ப்பா எப்படி பெரிய ஆளு நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க அவரை போய் கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு போய் நம்ம பதில் சொல்லணும் அம்மா அந்த தகுதி கடவுள்கிட்ட இருக்கு. என்ன இருக்குன்றீங்க தகுதி இருக்கு. சாதாரண காட்டுல காவல் பார்க்கிற ஒரு பெண்ணுங்க நீ நினைக்கிற வயதோரை கூட வையாது வையகம் முழுவதும் பெய்தாலும் பெய்யாது வெய்யப்படைகள் செய்யாதே கல்வி பிறக்கும் பறவை மீது எய்யாது அப்படின்னு எங்க அப்பா சொன்ன மாதிரி கல்லால் அடிக்காம சொல்லால் வச்சு ஏதோ இந்த தினையை வச்சு அது எங்க முருகனுக்காகத்தான் சொல்லால் அடிப்பதே அந்த முருகனை வளர்ப்பதற்காக என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குச்சுன்னா தான் ஒத்துக்கிற முடியும் இல்லை நீ சொல்றமா அப்புறம் யார் சொல்றீங்க என் மனசு இருக்குது. எப்படி நீங்களா நினைச்சீங்க மூத்தோர் சொன்ன முதலடிக்காய் உள்ளாத்து மட்டும் பின்னாடி இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க என் கடலால கண்டவர் கூட பெண்ணின் மனதால காண முடியாது அப்புறம் என் மனசுக்குள்ள என்ன இருக்கு உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும் சாமி சொல்லி செய்வோர் செய்வோர் சொல்லாம செய்வோர் பெரியோர் சொல்லிடம் செய்யாதோர் கையவர் அப்படின்னு இருக்காங்க என்னன்னா சாதா முடிவர் வந்து 3 நாள் வந்தவர்கள் எல்லாம் தெரியும் உனக்கு. சொல்லுங்க சாமி நான் உனக்கு அந்த நோக்கம் வந்து வார்த்தையை சொன்னேன். என்ன நோக்கம் வரும் பொம்பளை நோக்கம் பார்த்துக்கிட்டு சாமியார் கூட பொம்பளை நோக்கம் தான் சாமி நீ சொல்ற நோக்கம் வேற. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்களே என்ன சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்துல ஞான நோக்கம் வந்தாக்க கல்யாணம் நடக்கும். அந்த நோக்கமா பாக்க ஞான நோக்கம் வந்தாச்சு வேலை சம்பளம் வந்தாச்சு ஞான நோக்கம் வந்தாச்சு வேலை சம்பளம் வந்தாச்சு பார்த்து வந்த மப்பிளவே நான் பார்ப்புகளும் ஆரவந்த பரவந்த பரம மகன் முருகன் வீரா பரமந்த பரம மகன் முருகன் வீரா சாமி சாமி சாமியே சொல்லாத என்னையே சார் வாய் சும்மாவே இல்லாதே பார்த்து வந்த மப்பிளவே நான் பார்ப்புகளும் நீங்களே அண்ணனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலவரம் பண்ணி அவங்க தலையை காப்பாற்றிட்டா போதும் நினைக்கிற ஒரு சுயநலவாதி நாடு எங்கே வந்தது நாடு எங்கே வாங்கோடா
போயிட்டு வாரே அந்த முருகனுக்கு ஒரு அளவுதான் 10 மணி இருந்து வாழ்வான்னு கத்திட்டு கிடந்துருக்க போங்க தப்பு மாப்பிள்ளை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு மணி அப்புறம் ஏக்கா பிடிக்கலைங்கிற சீக்கிரமா கல்யாணம் பண்ணி போறது அது சோழராசி உண்மையில எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும் சோழராசில கொல்ல பிடிக்காது ஆத்த கொள்றதுக்கு பிரியமா ஏற்கனவே சங்கத்துல கொண்டுட்டாங்க காலன்றதுக்குள்ள ஓட்டாச்சு இல்ல என்ன பிளான்ல இருக்கு மாலை மாத்திதான் போகணுமா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா